அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையோடு அமாவாசையும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நம்ம பகல் முழுவதும் முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அனைத்தையுமே செய்துவோம். இப்போ மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை மகாலட்சுமி பூஜை செய்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன பூஜைகள் செய்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் பூஜை அறைகளில் நீங்கள் அடிப்படையாக ஏற்ற வேண்டிய தீபங்களை ஏற்றினாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான தீபத்தையும் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அது என்ன தீபம், எப்படி ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்மளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்ம பகல் முழுவதும் முன்னோர்களினுடைய வழிபாட்டை நம்ம செஞ்சு முடிச்சிருப்போம். இப்போ மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய பூஜை அறைகளில் காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்குன்னு நிறைய விளக்குகள் ஏற்றுவீங்க. உப்பு தீபம் ஏற்றுவோம், நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவோம். இந்த மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு செல்வமும் பணமும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவிலேயே இந்த தீபங்கள்லாம் ஏற்ற சொல்லி இருக்கிறோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசையோடு வருகிற காரணத்தினால சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த சுக்கிர தீபத்தை ஏற்றும் போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் கூட என்கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறவங்க இந்த தீபம், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக வெள்ளி நகைகள், தங்க நகைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். நீங்கள் இதை நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பாருங்க. சரி, இப்போ என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜைகள் செய்வதற்கு தயார் பண்ணி எல்லாம் வச்சுக்கோங்க. அடிப்படையாக இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் வெள்ளை மொச்சை இருக்குது இல்லைங்களா, இது சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமும் கூட. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுகபோக வாழ்க்கை அமைவதற்கும் இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்தாதான் அவங்க சுகபோக வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த தானியத்தை நீங்கள் இந்த வெள்ளை மொச்சையை அதில் கொஞ்சமாக பரப்பிக்கோங்க. அதற்கு மேலே வெள்ளி விளக்கு, ஏன்னா சுக்கிரனுக்கு உகந்த உலோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. இந்த வெள்ளி உலோகத்திற்கு எந்த ஒரு தோஷம் பரிகாரம்ங்கிறது கிடையாது. அதனால தான் நம்ம பரிகாரத்திற்கெல்லாம் வெள்ளி பொருட்கள், வெள்ளி மோதிரத்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த வெள்ளி விளக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எங்கிட்ட வெள்ளி விளக்கு இல்லைம்மா, நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண் அகல் விளக்கே எடுத்துக்கோங்க. நீங்கள் இருக்கிறவங்க வெள்ளி விளக்கை பயன்படுத்திக்கோங்க, இல்லாதவங்க மண் அகல் விளக்கே எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே வச்சுட்டு நெய் ஊற்றி நீங்கள் தீபம் போட்டுக்கோங்க. பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த தீபம் கிழக்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் நீங்கள் இந்த திசையை நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இப்படி ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய பூஜையில் தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். எதுக்கு இந்த வெள்ளை மொச்சை தீபம் குறிப்பாக ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னா, சுக்கிர பகவான் நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கிறார் அப்படின்னாலே நம்மளுக்கு எதிர்பாராத பணவரவு, நகைகள், செல்வங்கள் சேரும். அப்போ நம்ம சுக்கிர பகவானை வழிபாடு செய்ய செய்ய இந்த பலன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொன்னேன், ஒரு பொட்டு தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானை நினைத்து இந்த சுக்கிர தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நகைகள் சேரும். இது நான் அடித்து சொல்லுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது உப்பு தீபம் ஏற்றுறோம், நெல்லிக்காய் தீபம் ஏற்றுறோம், நாங்கள் இதுவும் சேர்த்து ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல, தாராளமாக ஏற்றலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பகல் முழுவதும் முன்னோர்கள் வழிபாட்டை செஞ்சுருப்பீங்க. அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேலே
நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி உங்களுடைய முன்னோர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு இரவு நேரத்தில் வருவாங்களாம். அப்போ நாம் படையல் செஞ்சது எல்லாம் பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்காக ஒரு தீபத்தை ஏற்றும் போது அவர் மனம் மகிழ்ந்து சந்தோஷமாக அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதையும் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே ஞாபகத்தில் வச்சு முன்னோர்களுக்கான தீபத்தையும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே 2 தீபங்கள் ஏற்றுங்க. எங்கள் முன்னோர்கள் மேலே ரொம்ப நல்லபடியாக இருக்கணும், அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அங்கேயும் போய் தீபம் ஏற்றிட்டு சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும். எப்பவுமே மாலை 6 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கனகதாரா சோஸ்திரம்லாம் பாட சொல்லுவோம். அதே மாதிரி அபிராமி அந்தாதி பாட விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த தை அமாவாசையில் நம்ம செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா சுப்பிரமணிய அபிராமி பட்டருக்கு அம்பாள் பௌர்ணமியாக காட்சி தந்த நாள் இந்த நாள். அதனால இதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம இன்றைய நாள் அபிராமி அந்தாதி அந்த 100 பாடல்களையும் உங்களால் பாட முடியும் அப்படின்னா தாராளமாக பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு அர்ச்சனை மாதிரி அந்த 100 பாட்டையும் சொல்லி சொல்லி அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பாட முடியாது எங்களால் அப்படின்னா பாட விட்டு கேளுங்க, அது ரொம்ப விசேஷம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன்கிற அமாவாசை, வறுமைங்கிற அமாவாசை, தரித்திரம்ங்கிற அமாவாசை, இது எல்லாமே நம்மளை விட்டு அகன்று நம்மளுக்கு ஒரு பௌர்ணமி போல நம்ம வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இன்றைய மாலை 6 மணிக்கு இந்த அபிராமி அந்தாதி பாடுவதையும் நீங்கள் தவறாமல் கடைபிடிங்கள். இவ்வாறு நம்ம வெள்ளிக்கிழமை அன்று இன்றைய நாள் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கடவுளினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.